வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மின்னொலி டேல்ஸ். இங்க ரொம்ப சிம்பிளா, சில்லா, டெய்லி ஒரு கதை கேட்கலாம். எவ்ரி எபிசோட் ஒரு நியூ ஸ்டோரி, ஒரு நியூ லேர்னிங். ஸோ வாங்க, இன்னைக்கான ஸ்டோரி டைமை ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு டிசம்பர் 19th நாமக்கல் ஆஞ்சநேய சுவாமி டெம்பிள்ல ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நாள். இது மார்கழி மாசமோட சேக்ரெட் பீரியட்ல வர நல்ல நாள். அண்ட் ஹனுமன் ஜெயந்திக்கு முன்னாடி இருக்கிற ஆஸ்பீஷியஸ் டைம்னால டெம்பிள்ல பூஜாஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராண்டியரோடயே நடக்க போகுது. காலையில இருந்து கால சன்னதி, உச்சிக்கால்ல அர்த்தஜாம பூஜைகள் எல்லாம் ஸ்பெஷல் மந்த்ராஸ் அண்ட் சங்கல்பம்ஸோட செய்யப்படும். இது எல்லாம் செய்றதுக்கு ரீசன் என்னன்னா, மார்கழி மாசத்துல செய்ற பூஜை மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு பலன் குடுக்கும்னு பிலீஃப் இருக்கு. இன்னைக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அலங்காரம் பண்ணுவாங்க. ஃப்ளவர்ஸ், துளசி, வெத்தல மாலை எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் சிம்ப்ளி டெக்கரேஷனுக்காக மட்டும் இல்ல. துளசி இன்னர் பக்தியையும், பியூரிட்டியும் ரெப்ரசன்ட் பண்ணும். வெத்தலை ஒரு ஸ்ட்ரென்த், கரேஜும், புரொடெக்ஷனும் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஹனுமானோட லைஃப்ல வீரமும், பக்தியும் 2மே ஈக்குவலா இருந்ததுனால, இந்த அலங்காரம் அவரு குவாலிட்டீஸ ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக செய்யப்படுது. ஸோ வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ப நாமக்கல் ஹனுமார் டெம்பிளோட ஹிஸ்டரிய கேட்கலாம். இந்த டெம்பிள் ஒரு மேன்மேட் டெம்பிள் இல்லன்னு டிவோட்டீஸ் நம்புறாங்க. புராண கதைகள் படி பார்த்தா, நரசிம்ம அவதாரம் முடிஞ்ச அப்புறம் லக்ஷ்மி தேவி நரசிம்மர் கூட ஒரு பெரிய ராக் ஃபார்ம்ல நாமக்கல்ல இருந்ததாக சொல்றாங்க. அந்த ராக்கோட பேக் சைடுல தான் ஆஞ்சநேய சுவாமி நின்னு காவல் காக்கிற மாதிரி இருக்காரு. இந்த ஹனுமான் ஐடல் ஃபுல்லா மோனோலித்திக் ராக்ல இருந்து நேச்சுரலி ஃபார்ம்டுன்னு ஒரு பிலீஃப் இருக்கு. அவர் எப்பவுமே ஸ்டாண்டிங் போஸ்டர்ல கை 2ம் ஃபோல்டடா காம் ஃபேஸோட காணப்படுவாரு. இது ஹனுமானோட வீரம் மட்டும் இல்ல, அவரோட செல்ஃப் கண்ட்ரோலும் டீப் பக்தியையும் நல்லாவே ரெப்ரசன்ட் பண்ணும். நரசிம்மரோட உக்கிரமான எனர்ஜிய சாந்தம் பண்றதுக்கு ஹனுமான் அங்கேயே இருந்ததாக ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் சொல்லப்படுது. அதனால இந்த பிளேஸ் புரொடெக்ஷனோட சிம்பலா மாறிடுச்சு. சோலா, பாண்டியா, நாயகர் காலம்ல கிங்ஸ் வார்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்களோட ஜேர்னிய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்றாங்க. நாமக்கல் ஃபோர்ட் ஏரியா கிட்ட இருக்கிறதுனால சிட்டி இட்செல்ஃப் ஹனுமானோட ஸ்ட்ரென்த்தால சேஃபா இருக்குன்னு லோக்கல் பீப்பிள் இன்னமும் நம்புறாங்க. இன்னைக்கும் இந்த டெம்பிள் ஸ்ட்ரென்த், கரேஜ், ஃபியர் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்காக ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸா கன்சிடர் பண்ணப்படுது. ஹனுமாருக்கு வடமாலை போடுறது ஜஸ்ட் ட்ரெடிஷன் இல்ல. அது டிவோட்டீஸோட கிராட்டிட்யூட் காட்டுற ஒரு வழி. ஹனுமானுக்கு வடை ரொம்ப பிடிக்கும். லார்ட் ஹனுமாருக்கு 1,08,000 வடை மாலை ஏன் ஸ்பெசிஃபிக்கா போடுறாங்கன்னு கேட்டா, அதுக்கு பின்னாடி ரொம்ப டீப்பான ஸ்பிரிச்சுவலான நியூமெரிக்கல் அண்ட் சிம்பாலிக் ரீசன்ஸ் இருக்கு. ஹிந்து ட்ரெடிஷன்ல நம்பர்ஸ் ரேண்டமா சூஸ் பண்ணாம ஒரு டிவைன் கால்குலேஷனோட தான் ஃபாலோ பண்ணுவாங்க. 1,08,000ன்னு சொன்னா, அது ஜஸ்ட் ஒரு பெரிய நம்பர் இல்ல. அது கம்ப்ளீட்னஸும், டிவைன் ஃபுல்ஃபில்டும் ரெப்ரசன்ட் பண்ற ஒரு கவுண்ட். ஃபர்ஸ்ட் 8ன்னு ஒரு நம்பர். ஹிந்து பிலீஃப்ல ரொம்ப பவர்ஃபுல். 8 டைரக்ஷன்ஸ், அதாவது அஷ்ட திஷ. 8 ஃபார்ம்ஸ் ஆஃப் வெல்த், அஷ்டலக்ஷ்மி. 8 யோதிக் சித்தீஸ், அஷ்ட சித்தி. எல்லாமே பேலன்ஸும் காஸ்மிக் ஆர்டரும் ரெப்ரசன்ட் பண்ணும். ஹனுமான் அஷ்ட சித்தியும் நவநிதியும் பெற்ற தெய்வம்னு சொல்வாங்க. ஸோ 8 அவரோட சக்திக்கு டைரக்டா கனெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் 108ன்னு ஒரு சாக்ரெட் நம்பர். 108 நாடி, 108 உபனிஷாட்ஸ், 108 மந்த்ரா ரிப்பீட்டேஷன்ஸ். இது எல்லாம் ஸ்பிரிச்சுவல் கம்ப்ளீஷனை காட்டும். 1,08,000ல இருக்கிற 108 டிவோட்டியோட பக்தி ஒரு ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். 1,00,000ன்னு பேஸ் கவுண்ட் சொசைட்டி லெவல் பிரேயரை ரெப்ரசன்ட் பண்ணுது. இண்டிவிஜுவல் விஷஸ் மட்டும் இல்லாம ஃபேமிலி, கம்யூனிட்டி, சிட்டி அண்ட் ஈவன் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸோட வெல் பீயிங்காக செய்த ஆஃபரிங்னு இதை நம்புறாங்க. அதனால தான் இந்த கவுண்ட் ரொம்ப ரேரா, ரொம்ப பவர்ஃபுல்லா கன்சிடர் பண்ணப்படுது. இன்னும் ஒரு பிலீஃப் என்னன்னா, ஹனுமான் டைம், எஃபர்ட் அண்ட் டிசிப்ளினுக்கு சிம்பிள். 1,08,000 வடஸ் ரெடி பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டிய இருக்கும். பேஷன்ஸ், பியூரிட்டி, கோஆர்டினேஷன் எல்லாமே ரொம்ப தேவை. இதுதான் ஹனுமானோட லைஃப் லெசனும். ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல,
டிசிப்ளினும், சர்வீஸும் தான் ரியல் பவர். ஸோ இந்த கவுண்ட் சூஸ் பண்றதுக்கு, நாங்க கஷ்டம் எடுத்து உனக்கு சேவை செய்றோம். அதுக்காக நாங்க எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்கோம். அப்படின்னு டிவோட்டி முழு மனசா ஹனுமாருக்கு இந்த மாலைய கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹனுமாருக்கு வெத்தல மாலை போடுறது ஜஸ்ட் டெக்கரேஷன் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு டீப்பான ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குன்னு சொல்றாங்க. ஓல்ட் டெம்பிள் ஸ்டோரீஸ்ல சொல்றது என்னன்னா, ஹனுமான் ரொம்ப இன்டென்ஸா தபஸ்யம் பண்ணிட்டு இருக்கும்போது, ராம பக்தியில ஃபுல்லா இம்மர்ஸ் ஆகி இருந்தாரு. அந்த சமயத்துல ரிஷிஸ் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, அவர்கிட்ட இருந்து எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லா, ஃபியர்லெஸ்ஸா, அட் த சேம் டைம் ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்துச்சு. இந்த மாதிரி எனர்ஜிக்கு கோல்ட் ஜுவல்ஸ் மாதிரி ஆஃபரிங் சூட் ஆகாது. நேச்சுரலா பவர் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் கரெக்ட்டா இருக்கும்னு அவங்க டிசைட் பண்ணாங்க. அந்த காலத்துல வெத்தல ரொம்ப சேக்ரெட்டா கன்சிடர் பண்ணாங்க. கிங்ஸ், யோகிஸ், வாரியர்ஸ் எல்லாரும் வெத்தலைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த், அலர்ட்னஸ், பாடி ஹீட் பேலன்ஸ் அண்ட் மென்டல் ஷார்ப்னஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. ஹனுமன் ஸ்ட்ரென்த்தும், வீரமும் சிம்பிளா இருக்கிறதுனால வெத்தலை அவர் குவாலிட்டீஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுதுன்னு நம்புனாங்க. அதனால வெத்தலைய லூஸா ஆஃபர் பண்ணாம, மாலையா ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, மாலை கன்டினியூவஸா இருக்கும். எந்த பிரேக்கும் இருக்காது. அது கன்டினியூயஸ் புரொடெக்ஷனும், அன்ப்ரோக்கன் எனர்ஜியும் ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பிச்சது. இன்னொரு பிலீஃப் என்னன்னா, ஹனுமான் ரொம்ப ஹம்பிளா இருந்தாரு. அவருக்கு லக்ஸரி ஆஃபரிங்ஸ் வேணாம்னு சொல்லுவாங்க. நேச்சர்ல இருக்கிற, பவர் இருக்கிற சிம்பிள் ஆஃபரிங்ஸ் போடுங்க. அதுவே அவருக்கு போதும்னு சொல்லப்படுது. அவர் அத கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு ஒரு பிலீஃப் இருக்கு. துளசி இன்னர் பக்திய ரெப்ரசன்ட் பண்ணும். வெத்தல அவுட்டர் ஸ்ட்ரென்த்தும், கரேஜையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால இது 2ம் ஹனுமர் வொர்ஷிப்புக்கு எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க. இதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா, வெத்தல மாலை போடும்போது டிவோட்டீஸ் ஒரு சைலன்ட் பிரேயர் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு பயம் இல்லாம ஸ்ட்ரென்த் கொடு. அப்டக்கிள்ஸ்ல இருந்து என்னைய புரொடெக்ட் பண்ணு. என் வாழ்க்கையில உன் கிரேஸ் கன்டினியூவஸா இருக்க வச்சிடுன்னு நல்லாவே வேண்டிப்பாங்க. மார்கழி மாசமோட சேக்ரெட் வைப்ரேஷனும், ஹனுமான் ஜெயந்திக்கு முன்னாடி இருக்கிற இந்த பவர்ஃபுல் டைமிங்கும் சேர்ந்து, இன்னைக்கு ஆஞ்சநேய சுவாமி பக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நம்புறாங்க. இந்த நாள்ல செய்ற ஒரு சின்ன பிரேயர் கூட பெரிய பலன் குடுக்கும்னு பிலீஃப் இருக்கு. டெம்பிள்க்கு போக சான்ஸ் இருந்தா, நாமக்கல் ஆஞ்சநேய சுவாமி கிட்ட தரிசனம் பண்றது ரொம்ப ஆஸ்பீஷியஸ். அவர் முன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியா நின்னு, ஸ்ட்ரென்த்தும், கிளாரிட்டியும் வேண்டி மனசுல வேண்டிக்கலாம். போக முடியலைனாலும் வீட்ல ஒரு தீபம் ஏத்தி ஹனுமான் சாலிசா இல்ல ராமநாமம் ஜெபம் பண்ணினா, அது கூட இன்றைய நாளோட சக்திய நல்லா கனெக்ட் பண்ணும். உங்க வீட்டுக்கு கிட்ட இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில்ல கூட போய் வெத்தல, துளசி இல்லன்னா சிம்பிளா பட்டர் கூட ஆஃபர் பண்ணலாம். இந்த நாள் நமக்கு ஒண்ணு சொல்லுது. பவர் தேவைன்னா டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின் வர்றதுக்கு பக்தி வேணும். அண்ட் இந்த மார்கழி நாள் அத ஸ்டார்ட் பண்ண பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ இன்றைய நாள் எது செய்யணும்னாலும் பக்தியோட செய்யுங்க. ஆஞ்சநேய சுவாமியோட கிரேஸ் சைலண்டா பட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா உங்க வாழ்க்கையில வொர்க் பண்ண ஆரம்பிக்கும். இன்னைக்கு நீங்க ஆஞ்சநேய சுவாமிக்கு எப்படி பூஜை செஞ்சீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆஞ்சநேய டிவோட்டீஸ்க்கு இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அண்ட் மேலும் இந்த மாரி குட்டி ஸ்டோரீஸ கேட்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.